என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரெட்மி 10 சீரீஸில் புதுசாக 2 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஃபோன்ஸ்னால் ரெட்மி 10. இந்த ஃபோன் அன்பாக்சிங் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், மேலே கார்டு வரும். இரண்டாவது ஃபோன் என்ன ஃபோன்னா ரெட்மி 10 ப்ரைம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெட்மி 10 ப்ரைமோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்க, ப்ராசர் எப்படி இருக்குது, பேட்டரி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கொண்ட கௌதம் சேனல் வானொலியில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெட்மி 10 ப்ரைம் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரைட் சைட் கார்னரில் வந்து எம்ஐ ஷாமின்னு போட்டிருக்காங்க. அது கீழே வந்து இந்த ஃபோனோட ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோனுக்குள்ளே வந்து ரெட்மி 10 ப்ரைம் போட்டிருக்காங்க. கீழே வந்து இந்த ஃபோனோட சில ஸ்பெக்ஸ் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது, பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே என்னக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து சில சிம் டூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வந்து சிம் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் இருக்குது. மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா படித்து பார்த்துக்கலாம், அதோட டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து 18 வாட்க்கான ஒரு ஆவரேஜ் சார்ஜரு, சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரெட்மி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து டைப்ஸு கேபிள் இருக்குது, மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ரெட்மி 10 ப்ரைம் இந்த ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து உள்ளே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். டிசைனை பொறுத்தளவுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ப்ரீவியஸாக லான்ச் பண்ண ரெட்மி 10 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம், பார்க்கலாம். மேலே கார்டு வரும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் வந்து மேலே சில்வர் கலரில் ஒரு கார்டு இருக்குது. இது வந்து மெயின் கேமரா. அது கீழே வந்து 3 கேமராஸ் இருக்குது, மொத்தம் 4 கேமரா இருக்குது. அதுக்கடுத்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் வந்து ஒரு ரெக்டாங்கிள் செட்டப்பில் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரெட்மின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதுவும் இருக்குது. டிசைன் பார்க்க சூப்பராகவே இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது, அதே பவர் பட்டனில் ஃபிங்கர் மட்டும் வந்துடுது. அப்புறமா மேலே வந்து வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அப்புறமா லெஃப்ட்டில் வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, அதுக்கடுத்து ஐஆர் பிளஸரும் இருக்குது. பாட்டமில் வந்து ஒரு மைக் இருக்குது, அதுக்கடுத்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறமா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து MediaTek Helio G88க்கான ஒரு SoC Octa கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருக்க போது. நீங்கள் கேம் விளாடும்போது நல்லாவே இருக்க போது. நீங்கள் வந்து பெரிய பெரிய கேம் அவ்வளோ சூப்பராக விளாட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சின்ன கேம் வந்து ஈஸியாக விளாண்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU வந்து Mali G52 MC2 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஆவரேஜாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பெரிய கேம் விளாட முடியாது, சின்ன கேம் ஈஸியாக விளாடலாம், அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட RAM வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து 2 வேரியண்ட் தெரிய வந்திருக்கு. அடுத்து வருமானு தெரியல. என்ன வேரியண்ட்னா, ஒன்று 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் வந்து 11,999 rupees வருது, இங்கே மென்ஷன் ஆகும், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் வந்து 14,999 rupees வருது. இந்த ப்ரைஸிங் கன்ஃபார்மாக தெரியல, ரூமர்ஸ் படி சொல்கிறேன். கன்ஃபார்மாக தெரிய வந்தால் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் வந்து ரூமர்ஸ், முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED கிடையாது. இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து 90Hzக்கான ரிஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணுது. அப்புறமா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸும் சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த ஃபோனோட சேஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து கார்னிங் Gorilla Glass 3 கொடுக்குறாங்க, 5 கிடையாது. 3A ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மேசிவ் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் வாட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏன்னா வந்து பேட்டரி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, சார்ஜிங் வாட் கம்மியாக இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சைஸ் நல்லா பெருசாக இருக்குது, பட் சார்ஜிங் வாட் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ண கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது, டைம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ நேரம்னா 1 hour to 1.5 hours ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறப்போகுது.
ஸோ வந்து மெதுவாக சார்ஜ் பண்ணிக்கோங்க, அந்த ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியரில் 4 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து மேலே வந்து ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு 12,000 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த 12,000 ருபீஸ் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, பிரைமரி கேமரா. இது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர்னே சொல்லலாம். அதை தான் வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா, மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா, நாலாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா. இந்த 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, படமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4Kவா இல்லை 1080pன்னு தெரியல, அது தெரிய வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இருக்க ரூமர்ஸ் படி 1080pன்னு சொல்கிறாங்க, அதுவும் கன்ஃபார்மாக தெரியல. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா, பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா தான். எத்தனை மெகாபிக்சல்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனரமா சப்போர்ட் உண்டு. அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fpsலையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 3 கலர் தெரிய வந்திருக்கு. என்னென்ன கலர்னா பிளாக்கு, ஒயிட்டு அண்ட் இந்த மல்டி கலரு. இந்த 3மே நல்லா இருக்க போது எதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்குது. வெயிட் இருக்குமா கேட்டிங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்காது. எவ்வளோ இருக்கும்னா 185 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இப்படி ரூமர்ஸ் படி 185 சொல்லியிருக்காங்க, அது கன்ஃபார்மாக தெரில. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. இதோட யூஏ வந்து மீ யூஏ கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து 4G சிம் போட்டுக்கலாம், 5G கிடையாது. ஏன்னா வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து 5G கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 4G சப்போர்ட் உண்டு. அப்புறமா சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமா சென்சார்ஸ் வந்து சைட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், கம்பஸ் லைட் சென்சரும் இருக்குது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு, NFC கிடையாது, ரேடியோ உண்டு. இந்த ஃபோன் நல்லா இருக்க போகுது. கடைசி இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா September 3 லான்ச் ஆக போகுது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட தான் இருக்குது. யாருக்கா வாங்கிச்சுன்னா வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஃபோனை சொல்லலாம். வீடியோவில் வந்து இந்த Redmi 10 Prime இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஃபோன் வாங்க போகிறாங்களோ அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi 10 Prime இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.